அன்பு நேயர்களுக்கு இனிய வணக்கம். இது உங்கள் தமிழன் தொலைக்காட்சியின் அரசியல் அரங்கம் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நம்ம அரங்கத்திற்கு வந்திருப்பவர் பிரபல அரசியல்வாதியும் பிஜேபியின் முக்கிய நிர்வாகியுமான தாஸ் பாண்டியன் அவர்களை அன்புடன் வரவேற்போம். வணக்கம் சார். வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்குங்க சார். நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும். தமிழ் சேனலுக்கு வணக்கம். கண்டிப்பாக. தமிழன் டிவிக்கு கண்டிப்பாக சார். கெட்டப்பு பயங்கரமாக இருந்திருக்கீங்களே. உங்களுக்கா டிவிக்கா? உங்களுக்கா? உங்களுக்கு தான் சார். எங்களுக்குன்னா தாவாய்க்கால தீவிகால சேர போகிறீங்களா? அந்த மாதிரி ஒரு கெட்டப்பில் வந்துருக்கீங்க. யார்? நாங்கள் பிஜேபியா? நாங்களா? நானா? நாங்கள் எதுக்கு சார் தாவைக்கா போகிறோம்? எங்கள் கட்சியே பெரிய கட்சி சார். தாவைக்கா இன்னைக்கு நேற்று பேஞ்ச மழையில் இன்னைக்கு முளைச்ச காலம் சார். சிஎம் ஆயிட்டாரு சார். சிஎம் ஆனால் என்ன சார், நாங்கள் கிட்டத்தட்ட பிரதமரே நாங்கள் தான். நாடே எங்கிட்ட இருக்கும்போது நீங்கள் என்ன தாவைக்காலாம்? நாங்களாம் பிஜேபி மோடியோட தீவிர விசுவாசி, தீவிர தொண்டர்கள். நாடே உங்க கண்ட்ரோலில் இருக்குன்னா விஜயும் உங்க கண்ட்ரோலில் தான் இருப்பாரு. 100% சார். பிரதமர் சொல்றதை கேட்கணும்ல. நாட்டு மக்களுக்கு ஏதாச்சும் வாங்கி கொடுக்கணும்னா விஜய் பிரதமர் சொல்ற கேட்கணும். கேட்பாரா? கேட்கணும். கேட்பாரானா எப்படி? அவர் முக கேட்கணும். அவர் மாதிரி இருந்துட்டாருன்னா, அவரும் முன்னாள் முதல்வர் மாதிரி இருந்துட்டாருன்னா அதெல்லாம் இருக்க முடியாது சார். அந்த அளவுக்குலாம் நாங்கள் பிஜேபிலாம் அந்த அளவுக்குலாம் நாங்கள் அரசியல் பண்ணலை. சிஎம் ஒழுங்காக இருந்தால் மத்திய அரசு கொடுக்கக்கூடிய எல்லா சலுகையும் வாங்கி ஏழை மக்களுக்கு கொடுக்கலாம். இவர் கோவப்பட்டு கோவிச்சுக்கிட்டாருன்னா பிரதமர்கிட்ட எப்படி வாங்க முடியும்? கோவப்பட்டு பேசுறதுக்கு அங்கே வேலையே இல்லை. நீ மக்கள் தொண்டனா மக்களுக்கு என்ன மத்திய அரசு செய்தோ அந்த நல்ல காரியங்களை ஏழை மக்களுக்கு வாங்கி கொடுக்கணும். அதான் அரசு. அவர் கோவப்பட மாட்டாருன்னு நினைக்கிறேன். ஏன்னா பாதி அதிமுகவினர் பாதி பாஜகவினர் தான் அவர் கூட டிராவல் பண்ணுறாங்க. அப்படியா இருக்கலாம். அதனால அவங்க ஏன் கோவப்படணும்? அவர் ஒரு நல்ல நாட்டுக்கு ஒரு திராவிட கட்சிகளை ஒழிச்சிட்டு ஒரு புதுவிதமான ஒரு நல்ல ஆட்சியை கொடுக்கலாம்ல. ஏன் இப்போதான் நான் வந்திருக்காரு, 15 நாள் கூட இல்லைல்ல சார். அவரும் திராவிட சித்தாந்தம் உள்ளவர் தான் சார். திராவிட சித்தாந்தம்னா நாங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாவனும் கேட்குறான், தமிழ் தாய் வாழ்த்து முன்னாடி போடல பின்னாடி போடலன்ட்டு. தமிழ் தாய் வாழ்த்துல உங்களுக்கு தெரியும், நீராறுங்கடல் திராவிட திருநாள்னு எழுதியிருக்கான். திராவிடர்னா நாங்கள் போட்ட அந்த தமிழ் தாய் வாழ்த்து போட முடியாது. தமிழ் தாய் வாழ்த்துனா அதில் திருத்தங்கள்லாம் நிறைய இருக்கு. அது திருத்தி தமிழ் தாய் வாழ்த்து போடுவோம். புரியுதா? அது போடுறதுதான் முறை. தமிழ்நாட்டில் தமிழ் தாய் வாழ்த்து தான் போடணும். தேசிய கீதத்தில் கூட திராவிடம் வருமா சார்? அதை கூட எடுக்க போறோம் சார். அது கூட மனு கொடுப்போம்னாலாம். தேசிய கீதத்தோட திராவிடம் வரக்கூடாது. ஆமா, தமிழர் திருநாள் வரணும், தமிழர் திருநாடு வரணும். அதனாலதான் நீங்க மூணாவதா போடுறீங்களா? எங்க திராவிடம் வரனாலதான் இதை மூணாவதா சார். திராவிடமெல்லாம் இங்க வரக்கூடாது. தமிழ்நாடு சார், தமிழர்கள் ஆளக்கூடிய நாடு சார். தமிழர்கள் வாழக்கூடிய நாடு சார். தமிழ்நாடு யாரும் இல்லைன்னு சொல்லவே இல்லை. ஆமா, இது தனி நாடு இல்ல, பாரதத்தோடு சேர்ந்து நம்ம தேசம் இந்தியா. நீங்கெல்லாம் இந்த தமிழ்நாடை பிரிக்கிறதுக்கு பாக்குறீங்க. 60-70 வருஷமா நம்ம தமிழ் இது பாடிட்டு இருக்காங்க. திடீர்னு இப்ப நீங்க வந்ததுக்கு அப்புறம் தான் அதுல ஒரு 67 நீங்க திராவிட கட்சிகள் ஏமாத்திக்கிட்டு இருந்தீங்களே. இது வரைக்கும் ஆட்சியில இருந்து எங்களை எல்லாம் ஏமாத்திட்டு இருக்கீங்களா சார் தமிழர்களை? அதனாலதான் வந்தே மாதரம் தேசிய பாட்டு சார். 98ல பிஜேபி ஆல் இந்தியன்ஸ், இஸ்லாமியனும் கிறிஸ்தவனும் இந்துக்களும் இந்தியர்கள். 98ல வாஜ்பாய் அவர்கள் பிரதமரா இருக்கும்போது அப்ப தெரியலையா? எங்க வாஜ்பாய் பிரதமரா இருக்கும்போது அப்ப சார் நாங்க இப்போ நாங்க 15 மாநிலத்தில் அதிகாரத்தில் இருக்கிறோம். ஓகேவா? தமிழ்நாடை பத்தி புரிஞ்சுக்கிட்டு தமிழ் தேசத்துல, இந்த தமிழ்நாட்டில், நம்ம இந்தியாவில் உள்ள தமிழ்நாட்டில் ஆன்மீகம்லாம் ரொம்ப எவ்வளவு சிறப்பா இருக்குன்னு புரிஞ்சு இந்த தமிழை பேசி தமிழ் செப்பேடுகளை, எத்தனையோ ஆண்டுகள் இருந்தக்கூடிய செப்பேடுகளை வெளிநாட்டிலிருந்து மீட்டு வந்த பிரதமர் எங்களுடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடிஜி அவர்கள் தமிழ்நாட்டை பத்தி இப்பதான் புரிஞ்சிருக்கிறாரு. கீழடியை ஒண்ணுமே பண்ண மாட்டாங்களே சார். கீழடியை நீங்க எடுத்து என்ன பண்ணுது சார்? கீழடி பாத்தீங்கன்னா அது அந்த காலத்து விவசாயம் இல்லைன்னு சார். மருத நில மக்கள்கள், அந்த காலத்துல விவசாயம் பண்றவங்க மருத நில மக்கள்கள், தேவேந்திர குல வேளாளர்கள் பாரம்பரியமா வச்சிருந்த இடம். நீங்க நீங்க அதை தோண்டியெல்லாம் அந்த செப்பேடுகளை எடுக்கணும்னு அவசியம் இல்லை. இன்னும் அந்த கலாச்சாரங்கள் புக்கு இருக்கு, செப்பேடுகள் இருக்கு, எத்தனையோ ஆய்வுகள்லாம் இருக்கு.
எதுக்கு நீங்க கீழடி போய் எதுக்கு ஆய்வு பண்ணிட்டு இருக்கீங்க? நம்ம இந்த தமிழன் தான், இந்த அம்மான்னு சொல்ற வார்த்தையில உங்களுக்கு தெரியலையா? இந்த உலகத்துல முதல் பிறந்தவன் இந்த தமிழ் மொழி தான் அப்படின்ட்டு. இதுக்கு மேல உங்களுக்கு என்ன ஒரு ஆய்வு வேணும்? இப்போ இந்த 15 நாளா சிஎம் ஆகி ஒரு 15-20 நாள் ஆச்சு. தமிழ்நாடு உடைய டேட்டா பேஸ் இது இப்போ இருக்கிற சூழல் எப்படி பார்க்குறீங்க? எப்படி இருக்கு சார்? இப்போ தானே ஆரம்பிச்சிருக்காரு, ஒன்றும் கட்டமைப்புகளே சரியா அமைக்கல. இல்லை சார், மந்திரிகள் வந்து போடப்பட்டிருக்கு. இல்லை அதெல்லாம் மற்றதை விட்டுருங்க சார், சட்டம் ஒழுங்கை பற்றி சொல்லுங்க. சட்டம் ஒழுங்கு இனிமே தான் கரெக்ட் பண்ணும் சார். எதிர்கட்சிகள் வேணுமுனுக்கே சட்டம் ஒழுங்கை வந்து சீர்குலைப்பீங்க. அதுக்கு விஜய் பொறுப்பே இருக்க முடியுமா? ஓ, நீங்க இப்ப தாவேகாவா பிஜேபியா? யாரு? தாவேகா தான் அப்படி பேசுவாங்க. பிஜேபி சார். தாவேகா இருந்தாலும் ஒரு புது தப்பு நடந்தாலும் அப்படி இல்ல, ஒரு நடிகர், எதிர்கட்சினா நீங்களும் அதுல சேர்ந்து நடிப்புல உள்ளவர், ஒரு வருஷங்களை பத்தி கூட அரசியல் பேசாத ஒரு மனுஷன், ஒரு வயசு கம்மியான ஒரு மனிதர் ஒரு ஆட்சிக்கு வந்திருக்காரு. நாங்களே பிஜேபியே நாங்களே வாழ்த்துறோம். நல்ல ஆட்சி நடக்கணும்னு தான் நாங்க அவர்கிட்ட நாங்க வந்து வேண்டிக்கிட்டோம். அவ்வளவுதான். அவர் உட்கார வச்சிருக்கீங்க, அப்புறம் வாழ்த்தாம என்ன பண்ணுங்க சார்? நாங்க உட்கார அவரா தான் சார் உட்கார்ந்தாரு. நாங்க உட்கார பாத்தீங்களா? ஆதரவு இல்லாம எப்படி அவர் செங்கோட்டையும் புஜியானது இவங்கள தான் போய் சேர்ல உட்கார வச்சாங்க. நாங்களா பிஜேபி உட்கார வச்சோம்? ஜெயிக்க வச்சது அது அவர் மக்கள் செல்வாக்கு இருக்கும். ஆமா, மக்கள் செல்வாக்கு இருந்து நாங்க பிஜேபியே நாங்க தோத்துட்டோமா சார்? அப்பதான் சார் நம்புவோம் உலகம். உலகம் நம்புனா அப்ப நீங்க அப்படி நினைச்சுக்கிட்டீங்க, அப்படி சொல்றாங்க. பட் நாங்க வந்து சார், நான் உங்களுக்கு இன்னைக்கு இல்ல, நான் பல பேட்டிகள்ல சொல்லியிருக்கேன். மோடிஜி அமித்ஷா இல்லாம நம்ம தமிழ் மாநிலத்தில் ஒண்ணுமே பண்ண முடியாது. உங்களுக்கு இன்னைக்கு இல்ல, நான் என்னைக்கே சொல்லிட்டேன். மோடிஜி அமித்ஷாஜி நினைச்சா இந்த தமிழ்நாட்டில் உள்ள ஊழல்கள்லாம் அகற்றி இந்த திராவிட கட்சிகளை சீட்டிங் பண்ணி பெரிய ஊழல் முதலைகள்லாம் அழிச்சிருவாங்க. பிஜேபி மாதிரி. பிஜேபி இல்லை, பிஜேபி யாருக்கிட்டையும் ஊழல் பண்ண மாட்டோம். நீங்க எங்கேயாச்சும் ஒரு இடத்துல ஊழல் மினிஸ்டர் எடுத்து காமிங்க. எங்களுடைய சென்ட்ரல் கவர்மெண்ட்ல நேரம் பத்தாது, நேரம் பத்தாது. சொல்லுங்க, ஒன்னு சொல்லுங்க, ஒன்னே ஒன்னு சொல்லுங்க. எங்க பிரதமர் மேல ஒரு சின்ன ஒரு இதை சொல்லுங்க, ஒரு சிதை சொல்லுங்க சார். நான் இப்ப இதை விட்டு எந்திரிச்சு போயிடுறேன். என்ன நான் என்ன பேட்டி கொடுக்கறது? நான் காசு வாங்கிட்டா பேட்டி கொடுக்குறேன்? நீங்க கேட்குறீங்க, நான் சொல்றேன். நான் எங்கேயும் சம்பளம்லாம் வாங்கிட்டு பேட்டி கொடுக்கல. கேட்ட கேள்விக்கு உண்மையை பேசுறதுக்கு தான் இங்க வந்திருக்கேன், பொய் பேசுறதுக்கு இங்க வரல. மக்களுக்கு என்ன நடக்கணும், நல்லது நடக்கணும். இன்னைக்கு பாத்தீங்கன்னா விவசாய மக்களுக்கெல்லாம் ஒரு 50,000 ரூபாய் கொடுத்துருக்காரு. அது வந்து எடப்பாடி வந்து அதுக்கு ஒரு பதில் சொல்லி இருக்கிறார். பாத்தீங்களா இல்லையா? சொல்லுங்க, பார்த்தேன். அது அவர் என்ன அறிவிச்சார் விவசாயிகளுக்கு? சார், கூட்டுறவு கடன் வாங்கியிருக்கீங்க, இந்த கூட்டுறவு கடன்ல ஒவ்வொருத்தருக்கும் ஒரு 50,000 ரூபாய் தள்ளுபடி பண்ணியிருக்காரு. அவர் என்ன அறிவிச்சார்? 2400 கோடி தள்ளுபடி பண்ணிருக்காரு. இல்ல சார், அவர் என்ன அறிவிச்சார்? சார் என்ன அறிவித்தார்னா, 5 ஏக்கர் நிலம் உள்ளவங்களுக்கு, அதுக்குள்ள உள்ளவங்களுக்கு, ஏழை எளிய மக்கள் தான் 5 ஏக்கருக்குள்ள வச்சிருப்பாங்க. ஓகேவா? தமிழ்நாட்டில் கரெக்டான அது வந்து மேனிஃபெஸ்டோ. உங்களுக்கு வந்து அந்த கூட்டுறவு வங்கிகள் கடனை தள்ளுபடி பண்ணு அப்படின்னாரு. இப்போ கொஞ்சம் பண்ணியிருக்கிறாரு. வந்த உடனே 15 நாள்ல 2400 கோடி தள்ளுபடி பண்ணியிருக்காரு. இனி அந்த ஃபண்டுக்கு ஏத்த மாதிரி அவர் சொன்ன மேனிஃபெஸ்டோல என்ன சொன்னாரோ அதை செய்வாரு. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, வெயிட் அண்ட் சீ. விஜய் வந்து பிஜேபியோட பி டீம் சொல்லிக்கலாம். அப்படிலாம் சொல்ல முடியாது. இல்ல இவ்வளவு முட்டு கொடுக்குறீங்களா? அதனால சொல்றேன் சார், நாங்க எதுக்கு முட்டு கொடுப்போம்? விஜய் தாவேக்கா சார், அவர் நல்லதை பண்ணிட்டு சார், இப்பதானே வந்திருக்காரு சார். நாங்கெல்லாம் அவருக்கு வழி விட்டு நீங்க உள்ள போய் என்னென்ன இருக்குன்னு பாருங்க, என்னென்ன அநியாயம் பண்ணியிருக்கான்னு திராவிட கட்சிகள் பாருங்க. சட்டசபையில் என்ன பண்ணியிருக்கான், சட்டசபையில் உள்ள ஆபீஸ்கள்ல என்ன பண்ணியிருக்கானுங்க, அதுக்கப்புறம் உங்களுடைய அறநிலைத்துறையில எத்தனை கிலோ தங்கத்தை இவனுங்க உருக்கி இருக்கானுங்க, வெளியே எடுத்திருக்கானுங்க, ஏழை மக்கள் சொத்தெல்லாம் பிடிச்சிருக்காங்கன்னு போய் பார்த்துக்கட்டும். பார்த்துட்டு நீ முடிவு பண்ணுவாங்க. 6 மாதம் டைம் கொடுங்க சார். அப்போ நீங்க சேர்த்து சொல்றது அதிமுகவும் சேர்த்து தான் சொல்றீங்க சார். யாரா இருந்தாலும் தவறு. அப்ப எப்படி நீங்க திருட கொள்ளடிச்சான் பிஜேபி பத்தி சொன்னாலும் பிஜேபிலையும் தப்பு பண்ணா தப்பு தான். இல்ல நீங்க திராவிட கட்சின்னா அப்ப அவங்களும் கெட்டவங்கன்னா அவங்க கூட எப்படி நீங்க டிராவல் பண்றீங்க? யாரு கூட? அதிமுக கூட. சார், அதிமுக எங்கேயாச்சும் என்ன நகை எடுத்து உருக்கவா செஞ்சா? தமிழ்நாட்டுல யார் மேல ஊழல் கொடுத்தாருல ஜெயிலுக்கு போய் தண்டனை பெற்றாங்க சார்? ஜெயலலிதாவை பழி வாங்கினது கலைஞர் கருணாநிதி சார். சார், அவங்க வந்து ஒரு நடிகை. அவங்ககிட்ட 100 ஜோடி இல்ல 1000 ஜோடி செருப்புகள் இருக்கலாம், நகைகள் இருக்கலாம்.
நீதிபதிக்கு தெரியாதா சார்? நீதிபதிக்கே தெரியும் சார். நீதிபதி தெரிஞ்சுதான் சரியான தீர்ப்பு கொடுத்தாரு. நான் ஏன் சம்பாரிச்சு வச்ச சொத்தை பூரா நீங்க கருணாநிதி முதலமைச்சரா இருக்கும் போது போட்ட கேஸ் சார். நீங்க கேஸ் போட்டா பத்தாது, அந்த உட்காந்து எழுதுறான் பாருங்க ஏடையா, அவன் எழுதின எழுத்து அந்த மாதிரி. புரியுதா உங்களுக்கு? அதை பார்த்து தான் சின்கா கொடுத்தாரு. அப்புறம் கலைஞர் கொடுத்தாருன்றீங்க. கலைஞர் அவர்னால் பழிவாங்கப்பட்டார் ஜெயலலிதா. அந்த கேஸ் யார் யார் போட்டா? யார் போட்டான்னா உங்க கட்சியில் இருக்கிற இன்னைக்கு இருக்கிற சுப்பிரமணிய சுவாமியும் அன்பழகனும் தான் அந்த கேஸ் போட்டார் சார். சுப்பிரமணிய சாமி எல்லாம் எங்க கட்சின்னு சொல்லாங்க சார். அவரு எங்க கட்சியில இருந்துகிட்டே எங்க கட்சி தலைவர்களை விமர்சிக்கிறவர். உண்மையை அவர் இங்கிலீஷ்ல பேசினா இங்க நீங்க பெரிய ஆளு நினைச்சுக்காதீங்க. என்ன ஒரு மாண்பு இருக்கு இருக்கிற இடத்துல. நீ இல்ல இருக்கிற இடத்துல நீ ஒரு இடத்துல இருப்ப, அது பிடிக்கலன்னா அவங்க மேல கேச போடுவ. இது ஒரு மாண்பா உனக்கு? நீ அவங்க கூட இருப்ப, அவங்க கூட இருந்துட்டு அவங்க பிடிக்கல அப்படின்னு சொன்னா அவங்க கையில கேச போட்டு பழிய வாங்குவ. இது என்ன பிளாக்மெயில் பண்ற சார்? உண்மையா பேசணும் சார். உண்மையா பேசி நீ போ. அவர் தவறு பண்ணா நீ கோர்ட்டுக்கு போ. மைக்கில் பேசிட்டா உனக்கு பின்னாடி 10 போலீஸ்காரன் துப்பாக்கி வச்சுட்டீங்கன்னா நீ என்ன வேணா பேசலாமா? அவர் அப்படிதான் கோர்ட்டு சார். அந்த அதெல்லாம் மாண்பு இருக்கணும் சார். அரசு நீ கோர்ட்டுக்கு போ, லீகல் பார்த்துப்பாங்க. அதான் லீகலா போய் தான். நீ ஜனதா தளத்துல எப்படி இருந்த, எப்படி எல்லாம் வாழ்ந்த, நீ ஒரு பெரிய அறிவாளி தான். நாங்கெல்லாம் உங்களை மதிக்கிறோம். பட் தவறான வழிகள் இல்ல. உங்க கட்சியில இருந்துட்டு உங்க கட்சியை விமர்சிக்கிறாரு, ஆனா அவர் மேல நடவடிக்கை எடுக்க மாட்டீங்களா? பயப்படுறாங்களோ? நாங்க எதுக்கு பயப்படுறோம்? இல்லைன்னா அவர் மேல எல்லாரும் கட்சி இருப்பாங்க. நாங்கெல்லாம் அவர் ஒரு பெரிய மனுஷன், வயசானவர்னு விட்டுட்டு போறோம் சார். இல்ல சுப்பிரமணியம் இங்க பாருங்க பஞ்சாயத்துன்றனால நாங்க நினைச்சோம்னா சுப்பிரமணிய சாமி இல்ல, எந்த சுப்பிரமணிய சாமியும் நாங்க வெளியே எடுத்து போடுவோம். அதை பத்தி எங்களுக்கு தெரியும். ஓகேவா? அவர் எதுக்கும் அசர ஆள் இல்ல. அதுக்கு நாங்களும் அசர மாட்டோம். நாங்க அவருக்கு பயந்தெல்லாம் ஆட்சி நடக்கல. 15 வருஷம் ஆட்சி நடத்திட்டோம் சார். 12 வருஷம் 15 வருஷம் முடிய போகுது. 1-2-3 வருஷத்துல 3வது முறை பிரதமர். 13 வருஷம் குஜராத் ஆண்டோம். சுப்பிரமணிய சாமியை மாதிரி 1000 சுப்பிரமணிய சாமியை நாங்க பார்ப்போம். எங்களுக்கும் சட்டம் தெரியும். சாதாரணமா ஒரு கட்சியில சட்டப்படி போவோம் சார். யாராவது சாதாரணமா ஒரு கட்சியில ஒரு ஆளு டக்குன்னு பேசினாலும் அந்த தலைமை விளக்கம் கேட்டு நோட்டீஸ் அனுப்பி நீ கரெக்டான பதில்னா கட்சி விட்டு நீக்கிறது, தற்காலிக நீக்கி இதெல்லாம் நடக்கும். ஆனா இவரு 9 வருஷமாவே பிஜேபி முக்கிய தலைவர்கள் கலாச்சிட்டே இருக்கிறாரு. ஆனா யாருமே நாங்க சுப்பிரமணிய சாமியை அவர் சேலஞ்சும் பண்றாரு, என்ன நீக்க சொல்லு கட்சி நீக்கினா அவ்வளவுதான் அப்படின்னு. சுப்பிரமணிய சாமி நாங்க கண்டுக்கிறதே இல்லை. இங்க பாருங்க, ராஜீவ் காந்தியோட பயணம் பண்ண ஆளு, எல்லா விஷயமும் தெரியும். நீங்க இது என்ன சொல்லுவாங்க, காட்டி கொடுக்குற கூட்டத்தில் இருந்தால் நாங்கள் என்ன சார் பண்ண முடியும்? எங்கள் நாட்டை பற்றி சில பேர் எங்கள் பாரத தேசத்தை பற்றி அமெரிக்கா மாதிரி உள்ள நாட்டுக்கு, சைனா மாதிரி உள்ள நாட்டுக்கு இங்கே உள்ள ஒரு அந்த கன்றுக்காலிகள், அது என்ன சொல்லுவாங்க, அந்த மாதிரி ஆளுங்கள்லாம் 2-3 பேர் இருந்தா, அதை மாதிரி இவங்கெல்லாம் பெரிய பெரிய இடத்துல அன்னைக்கே கிரீன் கார்டு வாழ்றாரு அமெரிக்கா. என்ன இவங்கெல்லாம் நாட்டை காட்டி கொடுக்குறவங்க, அவ்வளோதான். ஆமா, அதை பத்தி எங்க நாட்டு பிரதமர் நீங்களே பேசக்கூடாது. இது உங்க நாட்டு பிரதமர், நானே பேசக்கூடாது. எங்க நாட்டு பிரதமர் அவரே பேசக்கூடாது. நம்ம நாட்டு முதலமைச்சர், நம்மளே நம்ம நாட்டு முதலமைச்சரையும் பிரதமரையும் பேசினா எப்படி சார்? அதெல்லாம் காங்கிரஸை எல்லா மாநிலத்திலையும் பிஜேபி வாஷ் அவுட் பண்ணிட்டு வர ஒரு சூழல் இருக்கும்போது, தமிழ்நாட்டிலேயே அந்த சூழல் கிட்ட நெருங்கி வரும்போது திடீர்னு காங்கிரஸ் தமிழ்நாட்டில் எழுச்சி பெற்று அமைச்சர் ஆயிட்டாங்க. அப்போ பிஜேபியுடைய அஜெண்டா ஐடியாலஜி எல்லாமே தோத்ததாக தானே அர்த்தம். அணே போகிற வழக்கு பிரகாசமாக எரியும். ஒன்றும் இப்போ தானே ஆரம்பிச்சிருக்கீங்க. பதவி ஏற்றுன்னு 15-17 நாள் கூட இல்லை. வெயிட் அண்ட் சி. இல்லை, நீங்கள் ஏதாவது சொல்லணும்னு எதிர்பார்க்குறேன். ஏன்னா நீங்கள் சொல்கிறதெல்லாம் நடந்து, ஏன்னா இப்போ காங்கிரஸ் தொடர்ந்து அந்த மந்திரி சபையில் இருக்குமா, விஜய் கழட்டி விட்டுருவாரா? இவனுக்கு வெளியே போயிடுவானுங்க சார். சார் நாங்கள் பிஜேபி எப்படி சார் காங்கிரஸ் வாழும்னு நினைக்கணும்? நாங்கள் எப்படி சார் நினைப்போம்? இல்லை சார், காங்கிரஸ் நீங்கள் 2 மணி பாராளுமன்றமும் வர கவுன்சில் எலெக்ஷன்லையுமே நாங்கள் கூட்டுன்னு இப்போவே அக்ரிமெண்ட் போட்டோம். சார் நீங்கள் என்ன அக்ரிமெண்ட் போட்டாலும் சரி, வரக்கூடிய பாராளுமன்றத்தில் பிஜேபியினுடைய தலைமை தான் இந்த தமிழகத்தில் வெற்றி பெறும். இங்க பாருங்க, ஒன் நேஷன் ஒன்னு ஓட்டு வருது. நாங்க எப்படி வேணாலும் கட்டமைப்பு செய்வோம். புரியுதா? இந்த நாட்டுக்காக, இந்த நாடு நல்லா இருக்கணும், நாட்டு மக்கள் வறுமையிலிருந்து ஒழிக்கணும்.
என்னுடைய தேசம் என்ன, நாங்க எப்படி வேணாலும் கட்டமைப்போம். பெட்ரோல் 107 ரூபா 50 காசு. இருக்கட்டும், நீங்க மத்த மாநிலத்துல போய் சார் மத்த ஊர்ல போய் பாருங்க சார். எப்படி சார் வரும்? பாகிஸ்தான்ல பாருங்க, ஆப்கானிஸ்தான்ல பாருங்க, ஜெர்மன்ல பாருங்க, கனடால பாருங்க. கமர்ஷியல் சிலிண்டர் 3000 சில்லற சார். எது கமர்ஷியல் சிலிண்டர் 3000. கனடாவுல கேளுங்க சார். இங்க பேசுனா நீங்க கனடா சார். எங்க இது நாடு தானே, இது நாடு தானே, இது நாடு தானே. உங்களுக்கு இன்னைக்கு தான் 2 ரூபாய் ஏத்தி இருக்கோம். 6 மாசம் அவன் போர்ல இருந்துட்டு அவன் செத்து மடிஞ்சுக்கிட்டு கேஸ் கப்பல் விடாம தெரியுறான். நீங்க என்னமோ 102 ரூபாய் ஏத்துனத பெருசா பேசுறீங்க. 7 ரூபா 50 காசு சார். நீங்க இலவசத்தை கட் பண்ணுங்க சார், இலவசத்தை தூரத்துக்கு போடுங்க சார். வேணான்னு சொல்லுங்க சார். வேலை வாய்ப்பை வாங்கி உழைச்சி சாப்பிடுங்க. வேலை வாய்ப்பு வாங்க. சொல்லுங்க. இங்க பாருங்க, தமிழகத்துல ஒரு சமூகம் எங்களுக்கு இந்த சாதியை விட்டே வெளியே போறாங்குது. சாதியை விட்டே போய் இலவசம் வேண்டான்னு சொல்லுது எல்லாரும் சார். நீங்க இங்க பாருங்க, ஃபர்ஸ்ட் முதல்ல காசு நம்ம நாட்டுல இங்க பாருங்க, நம்ம நாட்டுல எவ்வளவு வருமானம் வருதோ பட்ஜெட் அதுக்கு ஏத்த மாதிரி தான் போடும். நம்ம வீட்டுல செலவுக்கு மீறி போட்டா நம்ம வீடு என்ன ஆகும் சொல்லுங்க? என்ன ஆகும்? சொல்லுங்க. நான் இங்க வரலாற பேச வரல. நான் அக்பர் இருக்காரு, அவுரங்கசீப் இருக்காரு, கோசிமின் இருக்கான், உங்களுக்கு ஷேக்பாரா இருக்கான், பெடல் காஸ்டோ இருக்கான், இந்த மாதிரி கம்யூனிசம் இருக்குது, காரல் மார்க்ஸ், எங்கெல்ஸ் இருக்கா. அப்படி பேச வரல நான். இன்னைக்குள்ளே நிலைமை பேசுங்க. மற்ற இதர விலைகள்லாம் ஏறும் போது குடும்பம் எப்படி நடத்த முடியும்? ஒரு கணக்கு போட்டு நடத்த முடியாதுல்ல சார். உங்களுக்கு நாடு வேணுமா, உங்க குடும்பம் வேணுமா? நாடு நல்லா இருந்தா தான் உங்க குடும்பம் நல்லா இருக்கும். குடும்பம் இருந்தா நாட்டுல சார் நாங்க வாங்குறதுக்கே கஷ்டப்படுறோம். எங்களுக்கே பாரத தேசத்திற்கே உங்களுக்கு கேஸ் கிடைக்க மாட்டேங்குது. உங்க வீட்டுக்கு எப்படி கிடைச்சிரும்? தேசத்துக்கு கிடைச்சா நிர்வாகம்ல போர் நடக்குது. நாங்க முன்னாடி கவர்மெண்ட்ல சார் இதுக்கு முன்னாடி போர் நடந்ததுல போர் நடந்தா உங்களுக்கு இந்த இப்படி ஈரானுக்கும் நமக்கும் பிரச்சனை நாங்க மூடிடுவோம், கப்பல்லாம் விட மாட்டோம், சுற்றுவோம் எவனா சொன்னானா? அதெல்லாம் தெரியும் சார். இது வரைக்கும் உங்களுக்கு இன்டர்நெட் எதுல கிடைக்குன்னே தெரியாது. இன்டர்நெட் எதுல கிடைக்குன்னே தெரியாது. போர் முன்ன போறதான் கப்பலுக்கு அடியில கேபிள் கொடுக்குறாங்கிறான். புரியுதா? உங்களுக்கு கடல்லே வச்சிருக்கானே சார். நாங்க திறக்க மாட்டோங்கிறான் ஈரானு. இதெல்லாம் விட்டுருங்க. இதெல்லாம் நாங்க உங்களுக்கு இல்லாத அக்கறை, எங்களுக்கு இல்லாத அக்கறையா உங்களுக்கு வந்துட போகுது. நீங்களே இப்படி பேசும்போது சார், நீங்களே இப்படி பேசும்போது 13 ஆண்டு காலம் குஜராத் ஆண்டு 15 வருஷமா மூணாவது பிரதமர் 3வது வருஷமா 12 வருஷம் 13 வருஷம் ஆயிப்போச்சு. இந்த நாட்டை ஆண்டுகிட்டு இருக்கவர் தெரியாதா? 200 ஸ்கொயர் ஃபீட் வீடு கூட இல்ல. சார் நாங்க அப்படி ஆட்சி ஆண்டுகிட்டு ஒரு வீட கட்டி கொடுத்துருக்கீங்க. நீங்க அதாவது நீங்க எப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்க அஜித் அப்படியே தாவேக்கா ஃபாலோ பண்றாங்கன்னு இல்லாத இருக்கிற மாதிரியே ஒரு பில்டப் கொடுத்துட்டு தாவேக்கா அந்த மாதிரி தான் பண்றாங்க. நீங்க திராவிட முன்னேற்ற கழகம் என்ன பண்ணுச்சு? எதுக்கு? அவங்க என்னமோ பண்ணல சார், மோசமா பண்ணிட்டாங்க. என்ன பண்ணாங்க? வரவங்க என்ன பண்ணோம்? நாங்க ரெடி பண்ணிட்டோம். 15 நாள் 17 நாள். இங்க பாருங்க, திராவிட இங்க பாருங்க, இது பிஜேபி ஆட்சியில நீங்க என்கிட்ட கேட்கறதுக்கு தாவேக்கா ஆட்சி இன்னைக்கு தான் ஒரு 17 நாள் ஆச்சு. நீங்க அதுங்களையும் தத்தக்கா புத்தகான்னு குதிச்சீங்கன்னா உங்க ஆட்சியில கொலை நடக்கலையா? உங்க ஆட்சியில கற்பழிப்பு நடக்கலையா? ஆட்சியே கிடையாது. சரி, திராவிட இங்க பாருங்க சார், நீங்க சொல்றதே எடுத்துப்போம். அவங்க ஆட்சியில கொலை நடந்துச்சு, கற்பல் நடந்துச்சு, அதை கட்டுப்படுத்துறோம் சார். இருங்க, இதெல்லாம் நிறுத்துறேன்னு தானே நீங்க வந்தீங்க. எங்க கட்டுப்படுத்துறீங்க சார்? 15 நாள் 39 கொலைகள் நடந்திருக்கு. தாவேக்கா ஆட்சி நடக்குது, பிஜேபி ஆட்சிக்கு தாவேக்கா ஆட்சி நடக்குது. பிஜேபி கிட்ட கேட்க கூடாது. நாங்க தமிழ்நாட்டு மக்களா, நான் தமிழனா என்ன சொல்றேன் அப்படின்னா, 17 நாளுக்குள்ள அவரை பிடிச்சி கத்தாதீங்க. அவருக்கு தெரியாது சார். அவர் மன்னர் பரம்பரையில வரல, சாதாரண நம்ம மாதிரி ஒரு ஃபேமிலியில இருந்து வந்தவர். அரசியல் பின்னணியில வரல அவரு. அவங்க அப்பா எம்பி இல்ல, எம்எல்ஏ இல்ல, முதலமைச்சர் இல்ல. அதனால 16 நாள் ஆகுது, 17 நாள் ஆகுது. இனி கட்டமைப்பே போடல. நீங்க அதுங்களையும் தத்தக்கான்னு கூச்சிங்கன்னா இப்படி போலீஸ் ஆபீசர்ஸ் போலீஸ் ஆல்ரெடி கட்டமைப்போட இருக்காங்க. அவங்கள வேலை தான் வாங்கணும். இதுக்கு ஒன்றும் கட்டமைப்பு தேவையில்லை. இங்க பாருங்க, நீங்க சொல்ற மற்ற நிர்வாகம் நீங்க சொல்ற போலீஸ் எல்லாம் வச்சு வேலை செய்ய முடியாது. அந்த போலீஸ் வச்சு எப்படி திமுக வேலை செஞ்சுன்னு எங்களுக்கு தெரியும். வேலை செய்ய வேண்டியது எத்தனை கொலைகள், எத்தனை என்கவுண்டர் உங்களுக்கு எல்லாம் பதில் சொல்லிட்டு இருக்கீங்க. போன ஆபீசர் ஃபுல்லா கேஸ் நடக்குது, மனித உரிமை கேட்குது. இங்க பாருங்க சார், இங்க பாருங்க, திராவிட முன்னேற்ற கழகம் வச்சிருக்க போலீஸ் ஆபீசர் இந்த தாவேக்கா வச்சு வழி நடக்கா சார். இப்ப பிஜேபினா நாங்க வேற மாதிரி ஆட்சி நடத்துவோம். நாங்கெல்லாம் வந்தோம்னு வச்சுக்கோங்க, கல்வி ஃப்ரீ. வாய்ப்பே இல்ல சார். தமிழ்நாட்டுல
இப்போ நாங்க வச்சது தான் தமிழ்நாட்டுல வரிசை. நீங்க என்ன அதான் நான் கேட்டுட்டு இருக்கேன். பிஜேபி வந்து பி டீம் தானே விஜய் பிஜேபி நினைச்சிச்சின்னு வச்சுக்கோங்க, தமிழ்நாடு கேரளா எல்லா மக்களும் எங்களுக்கு ஓட்டு போட ரெடியா இருக்காங்க. மிஷினை வச்சு பண்ண முடியும், அவங்க ரெடியாலாம் கிடையாது. நீங்க ஒரு 4-5 வருஷம் பொறுங்க. நாங்க இப்ப 15 மாநிலம் ஆண்டுகிட்டு இருக்கோம், இந்தியா ஃபுல்லா வந்துருவோம். ரிவர்ஸ் ஆயிடும். ஏன்னா 15 மாநிலம் நீங்க ஒண்ணும் பண்ண முடியாது. 2 காங்கிரஸ் மினிஸ்டர் வச்சுலாம் ஒண்ணும் பண்ண முடியாது. நீங்க பாருங்க சார், விடுதலை சிறுத்தை காங்கிரஸ் இந்த கம்யூனிஸ்டுக்காரன் இவனுங்களாலேயே இந்த நாடு கெட்டு குட்டிச்சவரா போச்சு. பிஜேபினால சாதி சமயங்களால இவனுங்க தான் இந்த நாட்டை கெடுத்தத. இவனுங்க கூட்டணி எல்லாம் ஒண்ணு 10 நாளைக்கு கூட ஒண்ணு கொஞ்ச நாள் பொறுங்க சார், 6 மாசம் இவனுங்களா வெளியே போயிருவான். எங்களுக்கு முன்மொழி கொள்கை எல்லாம் முக்கியம். இந்த தமிழ்நாட்டில் எந்தெந்த ஸ்கூல்ல இருக்கிறோ 42 லட்சம் ஸ்கூல், 42 லட்சம் மாணவர்கள் இந்த ஏழை மாநகராட்சியில் படிக்கிறாங்க. நீங்க இந்த சிபிஎஸ்இ இந்த இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 38 லட்சம் மாணவர்களோ எத்தனையோ இருக்கிறாங்க. அவனுங்கெல்லாம் படிக்கிறான் 3வது மொழியை எடுத்து. ஏன் இந்த 42 லட்சம் மாணவர்கள் படிக்க கூடாது சார்? நீங்க பிரைவேட் ஸ்கூல்ல எல்லாம் முன்மொழி கொள்கை வச்சிருக்கான். நீங்க பிரெஞ்சு எடுத்து படிக்கிறீங்க, தமிழ் எடுத்து இங்கிலீஷ் எடுத்து படிக்கிறீங்க, நீங்க வந்து இந்தி எடுத்து படிக்கிறீங்க. இது பல மொழிகள் இருக்கு அதுல. அத மாதிரி இந்த கார்பரேஷன் ஸ்கூல்ல படிக்கிற ஏழை மாணவர்களுக்கும் நாலேஜ் கொடுங்க. நீங்க ஆல்ரெடி மும்பையிலேயே வேணான்றாங்களா சார்? எங்க உத்தரப்பிரதேசத்துல தமிழ் வந்து கட்டாய பாடமா வச்சிருக்காரு ஆதித்யநாத். அப்படியா? நம்ம ஆதி யோகி சார், இது வந்து பெரிய அதிர்ச்சியான. ஆதி யோகி தமிழ் கட்டாயமா வச்சிருக்காரு, தமிழ் எடுத்து படிங்கடாங்கறாரு சார். இப்ப திமுக கூட்டணியில இருந்து வெற்றி பெற்ற காங்கிரஸ், கம்யூனிஸ்ட், முஸ்லீம் லீக், விடுதலை சிறுத்தை இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் மட்டும் சொல்லாமலாம் போயிடுச்சு. மற்ற 3 பேரும் சொல்லிட்டு போயிருக்காங்க. அதில் இப்போ அமைச்சரவையிலும் இடம் பெற்றாங்க. இதை எப்படி பார்க்குறீங்க சார்? திராவிட முன்னேற்ற கழகம் 25 ஆண்டு காலமும், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் 50-57 வருஷம் ஆண்டாங்க சார். இவங்க பண்ணாத துரோகமா இந்த 4 கட்சிகளும் பண்ணிட்டு இவங்க ஏகப்பட்ட துரோகம் பண்ணியிருக்காங்க எல்லா கட்சிகளுக்கும், காங்கிரஸ் முத கொண்டு. புரியுதா? இன்னைக்கு அவங்களுக்கு வந்து அவங்க வின் பண்ணியிருக்காங்க, இவங்க தோத்துட்டாங்க, அவங்க வெளியே வந்துட்டாங்க. ஆனா எனக்கு தெரிஞ்ச ஒரு ஞானத்துல நான் சொல்றேன், இந்த திராவிட கட்சிகள் இந்த விடுதலை சிறுத்தைக்கும் இந்த கம்யூனிஸ்டுக்காரனுங்களுக்கும் இந்த காங்கிரஸ்காரனுங்களுக்கும் ஏகப்பட்டது நல்லதை செஞ்சிருக்கு. இவனுங்க செஞ்சுட்டு ஓடியாந்தது இந்த முஸ்லீம் லீக் வரைக்கும் இவங்க நல்லதா கெட்டதா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு கூட தான் இருக்கணும். பச்சை துரோகம் பண்ணிட்டு வந்திருக்காங்க. பெரிய துரோகம் தான், பெரிய துரோகம், பச்சை துரோகம். அவரு தேர்தல் பதவிக்காக என்ன வேணா பண்ணுவானுங்க சார். இவனுங்களை நீ வச்சிருக்கிய, இத்தனை வருஷ காலம் எம்பி கொடுத்த, எம்எல்ஏ கொடுத்த, என்னென்னமோ செஞ்ச. எப்போதும் இல்லாத மாதிரி இந்த வாட்டி மேல் சபை வேற ஒன்று கொடுத்தாங்க. ஆமா, மேல் சபை கொடுத்து சார் எல்லா உரிமைகளும் கொடுத்தாங்க. அதை வந்து நான் திராவிட முன்னேற்றத்தை நான் குறை சொல்லலை. அதாவது திருமாவளவன் எஸ்சி சமூகத்தை மதிச்சு, இந்த கம்யூனிஸ்ட் கட்சிகளை மதிச்சு, சிறுபான்மையர்கள் முஸ்லீம் லீக் இந்த கட்சிகள்லாம் இந்த பெரியவர்கள்லாம் மதிச்சு இவனுங்களை உட்கார வச்சு நல்ல மரியாதை கொடுத்தது இந்த திராவிட முன்னேற்ற கழகம். அது நீங்க செஞ்ச துரோகத்துக்கு உங்களுக்கு துரோகம் பண்ணிட்டு போட்டாங்க, அது வேற விஷயம். ஆனா இவனுங்க பண்ணுனது, இந்த திருமாவளவனும் இந்த கம்யூனிஸ்டுக்காரனுங்களும் இந்த காங்கிரஸ்காரன் இந்த முஸ்லீம் லீக் பண்ணது பச்சை துரோகம். இந்த மாதிரி ஒரு அரசியல் துரோகம் எவனும் பண்ணக்கூடாது. அது திராவிட முன்னேற்ற கழகம் அதை முன்னெடுத்து இதை நீ திருத்திக்கும். இனி திருந்தி பிரயோஜனம் இல்லை. இவங்க பண்ணது பெரிய துரோகம்னா அதே போல தீய சக்தின்னு பிரச்சாரம் பண்ண அவர் வந்து தீய சக்திட்டு இருந்து வந்தவங்களை சேர்த்துக்கிட்டது துரோகம் தானே சார்? தீய சக்தியில இருந்து ஒதுங்கி நல்ல சக்திக்கு வரானுங்க சார். அவனுங்க இப்ப திருந்தி வரானுங்க சார். நீங்க துரோகம்னு சொன்னதுக்கு அப்புறம் அவன் எப்படி நல்ல சார்? அவனுங்க துரோகி திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு தாவேக்காவுக்கு சேரும் போது அவனுக்கு ஏதோ நினைச்சு நல்லா இருப்போம், நீ தாவேக்கா ஒழுங்கா இருக்கும், அங்க திருடின மாதிரி இங்கெல்லாம் திருட முடியாது. ஆனா துரோகிகளை தானே இவர் சேர்த்திருக்காரு. இப்ப யாரு? தாவேக்கா சார். இவனுங்களே ஓடிடுவானுங்க சார். ஒரு 6-8 மாசம் பொறுங்க, இவனுங்களே பிச்சுட்டு போயிருவானுங்க. எதன் அடிப்படையில் சொல்லி உங்களுக்கு வந்து விடுதலை சிறுத்தை உடைஞ்சிரும், கம்யூனிஸ்ட் எங்கேயே ஒட்டிட்டு இருக்கு. அவனுங்களாம் சைனாவுக்கு சப்போர்ட் பண்றவனுங்க சார். இந்த கம்யூனிஸ்ட்காரங்களால தான் கேரளா இதுல இருந்து நம்ம நாட்டுக்கே கேடு. இவனுங்கெல்லாம் ஒட்டுண்ணி 30 வருஷம் வெஸ்ட் பெங்கால் ஆண்டவன் எல்லாம் போயிட்டானுங்க. 30 வருஷம் மூட்டையை கட்டு போயிட்டான். எப்படி ஆண்டான்னு உங்களுக்கு டிவியில பாருங்க.
எத்தனை பேர் பார்டர்ல இந்த மே 1.5 கோடி பேர் வந்து உள்ள இருந்தா போலி எத்தனை பேருக்கு ஐடி கார்டு போட்டாங்க, எத்தனை இஸ்லாமியர் 1.5 கோடி பேர் இந்த நாட்டை பிஜேபி தலைமை ஏற்றதுக்கு அப்புறம் ஓடுனா எதுக்கு அவன் இங்க வந்தான், இந்த நாட்டை எப்படி நஷ்டப்படுத்த வந்தான்னு ஒரு ஆய்வு போட்டிருக்கான். அதை நீங்க பாருங்க. பிஜேபிக்கு எதிரானவங்க எல்லாம் தூக்கிட்டு ஆதரவானவங்க எல்லாம் வச்சுட்டாங்க. எதுக்கு எதிரான இந்த தேசத்துல உள்ளவனா நாங்க வச்சிருக்கோம். பாரத தேசத்துல அவன் இஸ்லாமியனா இருந்தாலும் சரி, இந்துக்களா இருந்தாலும் சரி, கிறிஸ்தவனா இருந்தாலும் சரி, இந்த தேசத்துல உள்ளவன் தான் இந்த தேசத்தை ஆளணும். நீங்க வந்து பார்டர்ல 1.5 கோடி பேர் இங்க வருவேன் மழை காலத்திலயும் ஓட்டு போடுறதுக்கும், இந்த 1.5 கோடி பேருக்கு இந்த இந்தியா ரேஷன் அரிசி கொடுக்கணும். இந்த இந்தியா எல்லாமே இந்த அரசியலமைப்பு சட்டத்தில் சொன்ன மாதிரி எல்லா உதவிகளும் ஒண்ணு நீ வாங்கிட்டு 7 லட்சம் பேர் கோர்ட்டுக்கு போயிருக்காங்க சார். கோர்ட்டுக்கு போ, கோர்ட்டு நியாயத்தை சொல்லட்டும். கோர்ட்டு விசாரிக்கும்ல, விசாரிக்கும் நீங்கள் நானும் நியாயத்தை பேச முடியுமா? நீங்க வேணா நீங்க வெஸ்ட் பெங்காலுக்கு சப்போர்ட்டா வேணா பேசுங்க, பட் கோர்ட் எல்லாம் அது முடிவு பண்ணும். அதான் சொல்லியிருக்கேன். நான் இல்லைன்னா கோர்ட்டுக்கு போக மாட்டான்ல, எங்களை வந்து வாண்டடா நீங்க பாருங்க அப்படின்னு. நீங்க உங்க நியாயத்தை பார்த்தீங்கன்னா எங்களுக்கு பிஜேபிக்குன்னு ஒரு தேசத்தினுடைய நியாயம் இருக்கு. நமக்குன்னு எங்களுக்கு ஃபேவரெல்லாம் வேண்டாம். எங்களுக்கு இந்த தேசமும் தேச மக்களும் தேச சட்டமும் முக்கியம். ஆகையால் நாங்க யாருக்கும் அடிமை இல்லை. இப்ப இங்க நான் பேசுறேனே, எனக்கு பிஜேபி எம்எல்ஏ எம்பி சீட்டு கொடுக்கலாம் நான் பேசல. எனக்கு இந்த தேசத்தை பிஜேபி ஆளணும், ஆட்சியில அமர்த்தணும். அதுக்காக தான் பிஜேபியில இருக்கிறேன். நான் வந்து பதவி வாங்கிட்டோ, எனக்கு எவன்ட்டையும் கும்பிட்டுட்டோ, எவன்ட்டையும் லஞ்சம் கொடுத்துக்கிட்டோ நான்லாம் பதவி வாங்க மாட்டேன். எனக்கு அப்படிலாம் தேவையில்லை. எங்க கட்சி அப்படியே ஒரு கட்சி இல்ல, உழைக்கிறவனுக்கு கொடுக்கும். ஆனா 2 பேருக்கு நீங்க வந்து கொஞ்சம் பம்பிட்டு தானே இருக்கீங்க. எந்த 2 பேருக்கும்? நிதிஷ்குமாருக்கும் அவங்க ஆதரவு இல்லைன்னா ஆட்சி இருக்காதுல்ல சார். என்ன சார் நீங்க, நான் உங்களுக்கு 100 வருஷமா சொல்றேன், 100 நாளா நீங்க பேட்டி எடுத்திருக்கீங்க சார். 100 வருஷம் சாரி 100 நாளா பேட்டி எடுத்திருக்கீங்க. நான் 100 நாளா சொல்லிட்டு வரேன். அவங்களாம் எங்களுக்கு ஒண்ணுமே இல்லை சார். ஒரே ஒரு எம்பி பணம் அங்கதானே சார் அதிகமா கொடுக்கும் சார். ஒரே ஒரு எம்பி வந்தோம், இன்னைக்கு நாட்டை பிடிச்சிட்டோம். 15 மாநிலத்துல நாங்க எங்க மக்கள் வந்து, இந்தியா மக்கள் வந்து இந்த காங்கிரஸ் ஆட்சி ஜனதாதள ஆட்சியில வெறுத்து இந்த ஊழல் ஆட்சியெல்லாம் தூரத்துக்கு போட்டான். இதுக்கப்புறம் நீங்க காங்கிரஸ் என்னைக்கு இந்த இந்தியாவை ஆளுன்னு நினைக்கிறீங்க? நீங்க இதெல்லாம் வெளிநாட்டு சக்திகள். போன வாட்டி 40, இந்த வாட்டி 100 கிட்ட வந்துட்டாங்க. அப்ப அடுத்த வாட்டி 200. அடுத்த வாட்டி வாஷ் அவுட் ஆயிருவீங்க, எழுதிக்கோங்க. அதையும் சொல்லிட்டீங்களா சார்? வாஷ் அவுட் ஆயிருவீங்க. வாஷ் அவுட். எங்க இங்க பாருங்க, எங்க பிரதமர் அவர் ஆயில் ஃபுல்லா இந்த நாட்டை ஆளணும், இந்த நாட்டு மக்களையும் இந்த நாட்டையும் திருத்தி வல்லரசா நாட்டை ஆக்கிட்டு தான் போவாரு. வாய்ப்பு இருக்கு, எழுதிக்கோங்க. நீங்க அதுக்கு வாய்ப்பு இருக்கா? 100% வாய்ப்பு இருக்கு. நீங்க வந்து காங்கிரஸை ஒழிக்கிறேன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. 60 வருஷத்துக்கு கழிச்சு இங்க தமிழ்நாட்டில் திரும்பி அமைச்சர் ஆயிட்டாங்க. அதுல நீங்க ஃபெயிலியர் ஆயிட்டீங்களே சார். பாவமா நாங்க பொழைச்சிட்டு போன்னு விட்டுருக்கோம் சார். விடுங்க சார், அதெல்லாம் பெரிய அரசியல் சார். ஒரு மாநிலமா பாருங்க. இப்ப காங்கிரஸ் பாருங்க, காங்கிரஸ்காரன் பாவம் சார். அவங்க விடுங்க சார், நாளைக்கு எப்ப வேணாலும் ஓடுவாங்க. ஆனால் அந்த பற்று உங்கள்ட்ட இருக்குல்ல, ஏற்கனவே நீங்க காங்கிரஸ்ல இருந்தனால பற்று உங்களுக்கு கொஞ்சமா இருக்கு. இப்ப என் நிக்கிற மினிஸ்டர் ஆனவங்க பூரா என் நண்பர்கள். அதை தான் சொல்றேன். ராஜேஷ் எல்லாம் எனக்கு க்ளோஸ் நண்பரு. விஸ்வநாதன் எனக்கு நல்ல தெரியும், நல்ல ஒரு எனக்கு மூத்த மனிதன் அண்ணன். காங்கிரஸ்ல அவங்க மேல எனக்கு நல்ல ஒரு இது இருக்கு. யாரா இருந்தாலும் ஊழல் செஞ்சீங்கன்னா தவறு. காங்கிரஸ் வந்து எதனால தோத்துச்சுன்னு தெரியுமா? சொல்லுங்க. இந்த நாட்டை விட்டு எதுக்கு தெரியுமா துரத்துறோம்? இந்த தாழ்த்தப்பட்ட மக்களையும் எஸ்சி மக்களையும் சிறுபான்மை மக்களையும் கீழே போட்டு மிதிச்சிச்சு. அதுக்கு நான் வந்து ரெக்கார்டா சொல்லுவேன், இவனுங்க எஸ்சி மக்களையும் இந்த சிறுபான்மை மக்களையும் இந்த காங்கிரஸ் என்னைக்கு இந்த தரையில போட்டு மிதிச்சிச்சோ அன்னைக்கே அவனுங்க அழிவு ஆரம்பிச்சு. சரி, இப்போ இன்னைக்கு இருக்கிற அரசியல் சூழலில் திடீர்னு நேற்று பார்த்தீங்கன்னா ஒரு 3 எம்எல்ஏக்கள் ராஜினாமா பண்ணி உடனே ராஜினாமா கடிதம் கொடுத்த உடனே ஆதவர்ஜினாவை பார்த்து சால்வை போட்டுட்டு கட்சியில் இணைஞ்சிட்டாங்க. இன்னும் அதிமுகலேருந்து எவ்வளோ பேர் வருவாங்க உங்களுக்கு தான் தெரியும். லிஸ்ட் நீங்கள் தானே கொடுத்துருக்கீங்க. அதாவது இனி திராவிட முன்னேற்ற கழகம், நான் கேட்குறது அதிமுக இருங்க, திராவிட முன்னேற்ற கழகம் 10 ஆண்டுகளை நோக்கி போகணும். அங்கே உள்ளவன் பூரா பாதி பேர் ஓடியாந்துருவான். இது எப்போதும் இயல்பு. தாவேக்காவுக்கு இனி அவனுங்க ஆட்சியெல்லாம் திராவிட முன்னேற்ற கழகம், உதயசூரியன், அந்த சூரியன்லாம் நீங்க சொல்லிட்டு தமிழ்நாட்டில் சுத்த முடியாது. அதுக்கு அழிவு பாதை தொடங்கிட்டு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை இருங்க, அது தன்னாக்கள் அழிஞ்சு போச்சு.
உங்க கூட சேர்ந்தோடனே முடிஞ்சு கதை. எங்க கூட ஏன் சார் சேர்றான்? நீ நல்லா இருந்தா தானே நீ நல்லா இருப்ப. உன் என்ன சரியில்லை, எங்க கூட சேர்ந்து என்ன பண்ண போற? எம்பி தேர்தலில் நீயும் ஊழல் பண்ணேன்னா நீயும் உன மக்கள் கொடுக்குற தீர்ப்பை நீ ஏத்துக்கணும்ல. இந்த 25 எம்எல்ஏல 3 பேர் வந்துட்டான். ஒன்று கொஞ்சம் கொஞ்சமா 25 பேர் வந்தோம் சார். இங்க பாருங்க, 24 பேரோ 25 பேரோ சண்முகம் கூடயும் நம்ம வேலுமணி கூட இருக்கிறவங்க எல்லாம் வந்துட்டானுங்க, வர ஆரம்பிச்சு. 5 பேர் அங்க போயிட்டாங்க சார். 5 பேர் அங்க போயிட்டாங்க. 20 பேர் இருந்தாங்க, அதுல 3 பேர் கொஞ்சம் முன்ன பின்ன இப்படியே வந்துருவானுங்க. இந்த காங்கிரஸுக்காரன் இவனுங்கெல்லாம் வந்து இந்த மும்மொழி கொள்கை, இந்த நீட்டு, இந்த ஸ்டார்ட் அப் இந்தியா இதெல்லாம் நிறைய கையெழுத்து போட வேண்டியது இருக்குங்க. தாவேக்காவுக்கு நாங்க மேல இருந்து சொல்லுவோம், ஆர்டர் பண்ணுவோம்ல, மக்களுக்கு நல்லாட்சியை கொடுக்கணும்ல. பிஜேபி வெற்றி பெற வச்சு கையெழுத்து போட போட அவன் கிளம்பிடுவான். அதுக்கப்புறம் வந்து கம்யூனிஸ்ட் 4 உடைஞ்சிரும், விடுதலை சிறுத்தை 2-3 உடைஞ்சிரும். 2 எம்எல்ஏ தான் இருக்காங்க. 2-3 திருமாவளவன் ஒரு சைடு, 2 எம்எல்ஏ தனித்தனி 2 சார். ஒருத்தனுக்கு முனிசு பதவி குத்தாச்சு சார், அவன் வரமாட்டாரு. அவருக்கு வன்னியரசு குத்தாச்சு சார். அவர் சுகப்போக வாழ்க்கையை அனுபவிப்பார் சார். அவருக்கு பணங்கனெல்லாம் போய் திருமாவளவன் அவரை விட்டு திருமாவளவன் விட்டு அவர் பிரிஞ்சிருவாரு சார், தனியாவே போயிடுவாரு சார். உங்களுக்கு பதவி கிடைச்சிட்டல, அதனால நீங்க 3 பேரும் 4 பேரும் நியாயமானவன் நேர்மையானவனா திமுகவை விட்டே நீ வந்துடக்கூடாது. அது விஜய்க்கு தெரியாதா? இப்ப அங்கேயே இவ்வளவு விசுவாசமா இருந்தவங்க விட்டுட்டு இங்க வந்து நமக்கு எப்படி விசுவாசமா இருப்பாங்க சார்? நீங்க 3ஆம் கட்ட வரிசையில தான் நிப்பீங்க. விஜய்க்கு அவங்க ரசிகர், அவங்க கஷ்டப்பட்டவங்க, அவங்க கூட இருந்தவர் அவர் வச்சுப்பாரு. அவருக்கும் ஒரு ஞானம் இருக்குல்ல, வர வர அரசியல் ஞானம் அவரும் கத்துப்பாரு. சின்ன வயசு தானே சார், வந்து ஒரு 17 நாள் தானே ஆச்சு, இனி விட்டு பாருங்க கலக்குவார். சரி, அதிமுக நிலைமை என்ன ஆகும்? அதிமுக தமிழகத்துல வந்து பிஜேபி வந்து டிராவல் பண்றது அதிமுக கூட தான். அதிமுக ஒரு பெரிய கட்சி, ஆண்ட கட்சி, எதிர்கட்சியா இருந்ததுன்னு இந்த வாட்டி எதிர்கட்சியா இருக்க முடியல. ஆனா அவங்களுக்கு ஒரு ஓட் பேங்கிங் வேணும், பிஜேபிக்கு ஒரு பெரிய ஒரு மாரல் சப்போர்ட் வேணும்ன்றதுனால அதிமுகவோட டிராவல் பண்றாங்க. இப்போ அதிமுக கொஞ்சம் கொஞ்சமா அழிஞ்சிட்டு வரும்போது பாதி பேர் இப்படி போறாங்க, இப்படி வராங்க, இப்போ 3 எம்எல்ஏ போயிட்டாங்க அப்படின்ற சூழல்ல அதிமுகவுடைய சூழல் கொஞ்சம் கொஞ்சமாக டவுன் ஆகிட்டு வருது. இது ஒரு பக்கம் இருந்தாலும் எதிர்காலத்தில் இப்போ காங்கிரஸ் வந்து திமுக கூட இல்லை, வெளியில் போயிடுச்சு. இப்போ தேசிய கட்சியோட எந்த கட்சியோடையும் திமுக கூட்டணி இல்லை, இண்டிபெண்ட்டாக இருக்காங்க. இவங்க உத்தரப்பிரதேசத்தில் உள்ள அகிலேஷ் யாதவ் போல், வெஸ்ட் பெங்கால் மம்தா, இவங்களாம் மட்டும்தான் இவர் கூட ட்ராவல் பேசுகிறாங்க கொள்கிறாங்கன்னு வச்சுங்களேன். இது இந்த சூழ்நிலையில் 98 போல் மீண்டும் திமுக பிஜேபி கூட்டணி அமைய வாய்ப்பு இருக்கா? அதாவது வந்து இனி 2 கட்சி தான் இருக்கும். போகிற காலத்துலன்னு கேட்டிங்கல்ல, 2 கட்சி, ஒன்று தாவேக்கா, ஒன்று பிஜேபி. இது 2 தான் நாட்டு. ஒரே ஒரு இடம் தான் ஜெயிச்சிருக்கீங்க. இது 2 நாட்டு. நாங்க ஒரு எம்பி தான் நாட்டை ஆண்டுட்டோம். நாங்க நினைச்சோம்னா இந்த ஒரே ஒரு எம்எல்ஏக்கு நாங்க மினிஸ்டரா வாங்கிடுவோம். அப்படிலாம் பேச மாட்டீங்க. பாருங்க, கொள்கை எதிரின்ட்டாரு. நாங்க அவர் கொள்கையெல்லாம் நாங்க பார்த்துட்டோம். நாங்க நினைச்சோம்னா ஒரே எம்எல்ஏக்கு ஒரே மினிஸ்டர் வாங்குவோம். சிஎம் துணை சிஎம் கூட வாங்குவோம். காலங்கள் வரும், வாய்ப்பு வெயிட் பண்ணுங்க, வெயிட் பண்ணுங்க சார். விஜய் வாய்ப்பு கொடுக்க மாட்டாரு. 16-17 நாள் நாங்க நினைச்சாதான் சார் ஒரு வாய்ப்பு கொடுக்க மாட்டாரு. சரிங்க சார், நாங்க டிஸ்டர்ப் பண்ண கூடாதுன்னு நினைச்சோம். இங்க பாருங்க, உங்களுக்கு வந்து நான் இதுக்கு முன்னாடி ஓப்பனா ஒரு பேட்டி கொடுத்தேன். இன்னைக்கும் சொல்றேன், நாங்க நினைச்சோம்னா நாங்க வாங்குவோம். நாங்க நினைக்கல, சரி ஆட்சி நல்லபடியா போயிட்டு இருக்கு, நாங்க மக்களுக்கு, ஏழை மக்களுக்கு சேர்த்து விஜயை கூப்பிட்டு நாங்க கொடுப்போம். புரியுதா? மத்திய அரசோட இது வந்து தேசம், தனித்தனி நாடு இல்லை. ஓகே, நீங்க உங்க இஷ்டத்துக்கு ஆள்றதுக்கு மத்திய அரசு கீழ் தான் நீங்க வந்து இந்த நாட்டை ஆள வேண்டும். 2 கட்சி தான் இருக்கும். திராவிட கட்சிகள் பிஜேபியில் உள்ளவங்க, ஏடிஎம்கேல உள்ளவங்க நிறைய பேர் பிஜேபிக்கு வந்துருவான் சார். இனி இந்த எங்க ஏடிஎம்கே அழிஞ்சிருச்சு அப்படிதான் சார். திராவிட கட்சிகள் 2 வேலை முடிஞ்சு போயிடுச்சு, வாய்ப்பே இல்லை சார். உங்களுக்கு வந்து அடுத்து வந்து நீங்க எம்ஜிஆர் ஜெயலலிதாவுக்கும் 3வது வரிசையில் விஜய் நிப்பாரு, தாவேக்கா நிற்கும். தாவேக்கா ஆப்புனட்டு நீங்க வந்து திமுக வராது. திமுக ஊழல் எல்லாம் வரப்போகுது, பட்டியல் வரப்போகுது. உங்களுக்கு எல்லாம் உங்க கதையெல்லாம் முடிக்கிறதுக்கு எல்லாம் பட்டியலும் வரப்போகுது. நாங்க பிஜேபி அடுத்து வருவோம், ஆட்சியாள போறோம். அடுத்து பிஜேபி ஆட்சி. விஜய் நீங்களாம் இப்பவுமே என்ன பேட்டி எடுத்து ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கோங்க. இல்ல, இப்ப நீங்க சொல்றத பார்த்தா எனக்கு எப்படி தோணுதுன்னா, கோவால ஒரே இடம் ஜெயிச்சு சிஎம் ஆனோம், அதே மாதிரி இப்போ தமிழகத்தில் ஒரே இடம் ஜெயிச்சிருக்கோம். விஜய் கட்சியிலேருந்து எல்லாத்தையும் விலைக்கு வாங்கி அந்த போஜராஜன் அவர் வந்து சிஎம் ஆக்க போறீங்க, அதான் பிளான் சார். நான் தான் உங்களுக்கு எத்தனையோ தடவை சொல்லிட்டேன், இந்த நாட்டையும்
நாட்டு மக்களையும் நேர்மையா ஊழல் ஏதாவது ஆட்சியை கொடுக்கணும்னு பிஜேபி விரும்பிச்சுன்னா நாங்க ஒரு எம்எல்ஏ இருந்தாலும் அவர் தான் சிஎம். அததான் கேக்குறேன். நீங்க அதை பத்தி கவலைப்படாங்க. நீங்க அதான் ஓபனா சார் எங்களுக்கு இங்க பாருங்க, ஏழை மக்கள் கண்ணீரை துடைக்கணும், விவசாயிகள் வாழணும். விவசாயிகளுக்கு எங்க பிரதமர் ஒரு வருஷமா 6000 சார் இந்தியா ஃபுல்லா போட்டுட்டு இருக்காரு. இங்க பாருங்க, நீங்க இந்த கதையை தொட்டு தான் திமுக ஓஞ்சி போச்சு. ஏண்டா ஒருத்தன் கேட்டான், அறிவு கட்டண உனக்கு வந்து ஒரு சண்டை நடக்கு, ஹோர்மோஸ்னு ஒரு பெரிய கேட்ட திறக்காம இருக்கிறான். உலக நாடுகள்ல எல்லா இடத்துலயும் கேஸ்ல இருந்து பெட்ரோல்ல இருந்து டீசல் இருந்து விலை உயர்ந்து பாகிஸ்தான்ல 500 ரூபா போகுது, ஸ்ரீலங்கால 400 ரூபா போகுது. ஏண்டா ஒரு 2 ரூபா கூட எங்க பிரதமர் ஏத்தல, அது உங்களையும் தையா தக்கான்னு பூச்சிக்கிறீங்களே நீங்க. இதெல்லாம் மக்களுக்கு புரியாதா? ஏன் அவன் டிவி பார்க்கலையா, செய்தித்தாள் வாசிக்கலையா? அவன் டெய்லி பாக்குறான் சார். சார் ஈரானுக்கு அமெரிக்காவுக்கு சண்டை, இத்தனை இஸ்லாமியர் கொல்லப்படுறான், இத்தனை கிறிஸ்தவன் கொல்லப்படுறான், இந்த ஈரானியர்கள் கொல்லப்படுறான், இந்த நாட்டில் துபாயில போடுறான், அங்க போடுறான், இதுல போடுறான், எல்லாம் அவனுக்கு தெரியுது குண்டை எங்கெங்க போடுறான்ட்டு. அதெல்லாம் பார்க்கலையா அவன்? எப்படி மோடி மட்டும் நீங்க வந்து நம்ம இந்தியாவை மட்டும் எப்படி குறைக்காம கூட்டாம இருக்க முடியும்? சார் நாங்க 5 ரூபா தான் சார் கூட்டியிருக்கோம். 7 ரூபா சார் 7 ரூபா கூட்டணும், உங்களுக்கு என்ன தொலைஞ்சு போய்? நான் 100 ரூபா கூட்டணும் இருக்கிறேன். பெட்ரோல் போடவே முடியல சார். 200 ரூபா கூட்டணும்னால நான் பிரதமர்கிட்ட நான் கடிதம் எழுதுவேன். உங்களுக்கு வருமானம் சார் கட்சியில இருந்து காசு கொடுப்பாங்க. நான் ஒரு விவசாயி மவன், ஒரு ஏழப்பட்ட தொழிலாளியோட பிள்ளை நான். நீங்க உங்க கட்சிக்காரங்க இங்க பாருங்க, நீங்க உங்க ஆடம்பரத்துக்கு இங்க வேலை இல்ல. 100 ரூபாய் பெட்ரோல் சார் தேசத்துக்கு ஏத்த மாதிரி போங்க. பெட்ரோல் வேலை குடிச்சுன்னா பஸ்ல போங்க, பஸ் இருக்கு, மெட்ரோ ட்ரெயின் இருக்கு. அப்படி இல்லைன்னா நீங்க வந்து சேர் ஆட்டோல போங்க. நாங்க எதுல போறோம் சார்? வீட்டுக்கு 4 பேர் இருப்பீங்க, 8 கார் வச்சிருப்பீங்களா நீங்க? அது இந்த நாடு அதெல்லாம் உங்களுக்கு ஒத்துழைக்காது. இதுக்கெல்லாம் சட்டம் போடணும் சார். நானும் பிரதமருக்கு லெட்டர் எழுதுவேன் சார். அப்ப அரிசி விலை பிரதமருக்கு லெட்டர் எழுதுவேன், 100 ரூபா கூட்டுங்கன்னு எழுதுவேன். இல்ல சார், பெட்ரோல் 8 கார் வச்சிருக்கேன்னு கேக்குறீங்க, அரிசி விலை ஏறி போச்சா ஏன்டா சோறு திங்க பட்னியாரீங்க? நீங்க விவசாய நாடு, விவசாய இடத்த பூரா நீங்க தான் எல்லாம் பிளாட் போட்டு வித்துட்டீங்களே. திராவிட கட்சிகள் இந்த காங்கிரஸ் கட்சியும் 70 வருஷமா வித்துட்ட. விவசாயம் இடம் இல்லனா, அரிசி இல்லனா அப்படித்தான் சொல்லுவோம். அரிசி திங்காத, என்ன விளையுதோ சார், என்ன விளையுதோ அதை தின்னும்போம். எங்களுக்கு நீங்க சாப்பிடுறது, நீங்க அது இது பண்றது, நீங்க ஆடம்பரம் ஆடுறதெல்லாம் எங்களுக்கு வேலை இல்ல. எங்களுக்கு இந்த தேசத்தை காக்கணும். தேச மக்கள், ஏழை தேசத்துல மக்கள் எல்லாம் சாவடிச்சு நீங்க எப்படி தேசத்தை காத்தாதான் மக்கள் எல்லாம் சாவடிச்சு தேசத்தை காத்தாதான் சார் மக்கள் நல்லா இருப்பான். என்ன சார் பேசுறீங்க? மக்கள் நல்லா சார் தேசம் நல்லா. அப்படி இல்ல, தேசத்தை புதுசா இருக்கு நீங்க சொல்ல. இல்ல இல்ல, தேசத்தை காக்க நாங்கெல்லாம் ஓட்டு போடலாம் சார். அதெல்லாம் நீங்க ஓட்டே போட வேண்டாம். நான் போன பேட்டியில நீங்க எல்லாம் ஓட்டு போட வேண்டாம் நான் தான் சொன்னேன்ல சார். நாங்க நினைச்சோம்னா இங்க பாருங்க, எங்க பிரதமர் நினைச்சாருன்னு வச்சுக்கோங்க, எங்க பிரதமர் நினைச்சாருன்னு வச்சுக்கோங்க, இந்த நாட்டை இந்து நாடாக மாத்தலாம். எங்க பிரதமர் நினைச்சா இங்க பாருங்க, இந்த இந்து நாடா மாத்தலாம். கிட்டத்தட்ட 194 நாட்டுல 50 நாடு இஸ்லாமியர் நாடு. அங்க யாரும் சிஎம் ஆக முடியாது, யாரும் உள்துறை அமைச்சர் ஆக முடியாது. இஸ்லாமியர் ஒருவனே அந்த நாட்டை ஆளணும். இதே மாதிரி கிட்டத்தட்ட 144 நாடு, 150 கிட்டத்தட்ட. இங்க பாருங்க, சார் டெமோக்ரஸி அதெல்லாம் இங்க சொல்லாதீங்க சார். நீங்க சொல்றது அதெல்லாம் ஒரு காலம் டெமோக்ரஸி. ஒன்னா நாடா எல்லாம் சேர்ந்து தேசமாயிட்டு நீங்க டெமோக்ரஸி எல்லாம் சொல்ல வேண்டாம். அதெல்லாம் 600 இங்க பாருங்க, அதிபர் ஸ்டைல்ல கொண்டு வரணும்னு பாக்குறீங்க. 600 நாங்க அதிபரா வந்தா எங்க அதிபர் பிரதமர் அதிபர் ஆடுற உங்களுக்கு என்ன? நாட்டை காப்பாத்தணும்னா நாங்க அதிபரா கூட ஆவோம். அதுக்கு இங்க வாய்ப்பே இல்லை. என்ன கிட்டத்தட்ட கிறிஸ்தவ நாடுகள் 150 நாடு அவன் ஆண்டுகிட்டு இருக்கான். அவங்க சட்டத்திட்டம் ஏன் நீங்க இந்த ஆளக்கூடாது இந்த நாட்டை அப்படின்னு கேட்போம். நாங்க ஆக்கலாம். ஆனா எங்க நாட்டோட பிரதமர் இது வந்து நீங்க சொன்ன மாதிரி இந்த கண்ட்ரி மக்கள் ஒற்றுமை கண்ட்ரி. இது வந்து நம்ம இந்துவா இருந்தாலும் கிறிஸ்தவனா இருந்தாலும் இஸ்லாமியா இருந்தாலும் இந்தியன்றாவன் அப்படின்னு சொல்லி என் பிரதமர் இருக்காரு. இதுக்கு மேல உங்களுக்கு எந்த பிரதமர் கிடைப்பான்? அது உண்மைதான் சார். இதுக்கு மேல எந்த பிரதமர் ஒருத்தன் கிடைக்க மாட்டான். நீங்க இதுக்கு முன்னாடி 16 பிரதமர் எடுத்துக்கோங்க சார். நேர்ல இருந்து எடுத்துக்கோங்க சார். நேரு என்ன பண்ணாரு? அவர் மோசமானவர். சரி என்ன பண்ணாரு? வரலாறு படிச்சிருக்கீங்களா? வெள்ளக்காரனுக்கு எப்படி என்ன பண்ணாரு பாத்தீங்களா? சர்தார் வல்லபாய் பட்டேல் எப்படி போய் காலில் விழுந்து கெஞ்சி ஒரு ஓட்டு தான் நேருக்கு
வல்லபாய் பட்டேலுக்கு 25-26 ஓட்டு. அன்னைக்கே நீங்க தோத்துட்டீங்க. மோசமானவங்க. அன்னைக்கே உளுந்து கால்ல உளுந்து நாசம் பண்ணிட்டீங்க. சாவக்காரன் ஒரு லெட்டர் எழுதினா தெரியுமா, என்ன மட்டும் வெளியே விடுங்க, மன்னிப்பு கடிதம். யார் எழுதுனது? சாவக்காரன் ஒருத்தர் எழுதி. சாவக்கார் எதுக்கு சார் உங்களை ஒருத்தன் எதுக்கு சார் அடிக்கிறான்? நேரு மன்னிப்பு கேட்டாங்க, நான் கம்முனு சாவக்கார் சொன்னோன்னா உங்களுக்கு சார் உங்களை எதுக்கு ஒருத்தன் அடிக்கிறான்? நீங்க ஏதாச்சும் தப்பு பண்ணா அடிப்பான். நீங்க நிருபர் தானே, நீங்க இப்ப பேசுறது சரி. வெளியே போய் அவன் ரோட்ல போய் கோமா பேசினா அடிப்பானா அடிக்க மாட்டானா? எப்படி அடிப்பான்? அவனை கல்ல கொண்டு எரிஞ்சா அடிப்பானா அடிக்க? கேட்கிற கேள்விதானே பதில். யார் அடி? நீங்க தப்பு பண்ணா அடிப்பானா? தப்பு பண்ணுனா அடிப்பான், உங்களை பிடிக்கலன்னா அடிப்பான். அதான் நீங்க தவறு பண்ணீங்க, அதான் சாவர்கர் செஞ்சாரு. நீங்க தவறு பண்ணீங்க. நீ யாரு? உன் சரித்திரம் என்ன? நீ எங்க படிச்ச, எங்க வந்த, எப்படி பாகிஸ்தானை பிரிச்சு கொடுத்த? எப்படி பாகிஸ்தானை பிரிச்ச? பாகிஸ்தானுக்கு நீ உனக்கு என்ன சம்பந்தம்? சாவர்கருக்கு தெரியும், அதனால சுட்டாரு. இதுல என்ன தவறு இருக்கு? சுட்டது கேட்கல சார், உள்ள இருந்து சுட்டவர் வேற, அவரு வேற, இவர் வேற. யாரு சாவர்கர் சுடாம யாரு சுட்டாரு சார்? இவர் உள்ள இருக்கும் போது விடுதலை பண்ண சொல்லி வெள்ளைக்காரனுக்கு லெட்டர் எழுதினார். எதுக்கு எழுதினாரு? நான் உங்களுக்கான எல்லா இதையும் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கேன், என்ன நீங்க மன்னிச்சு வெளியில விடுங்க. ஹெல்ப்ஃபுல்லா இருக்கேன்லாம் சொல்லி அந்த லெட்டர்ல அப்படி சொல்லியிருக்கா? ஆமா, அப்படிலாம் சொல்ல. வேற எப்படி சொல்லி? எனக்கு மன்னிப்பு கடிதம் கொடுன்னு எழுதினாரு. அதுல என்ன தவறு இருக்கு? வெளியே என்னுடைய நாட்டு மக்களை பார்த்து இந்த மாதிரி கட்சி தொடங்கி என்னுடைய இயக்கத்தை தொடங்கி இந்த நாட்டை ஆளணும்னு அவரும் நினைப்பார்ல, அதுக்காக மன்னிப்பு கடிதம் கொடுத்தா. அதெல்லாம் தவறல. நீங்க செஞ்சா தவறு இல்லை, மற்றவங்க செஞ்சா, நேரு செஞ்சா தவறு. சார் நேரு தவறு செஞ்சாரு நாங்க சொல்றோம். சாவர்கருக்கு அத்தனை சொத்து இல்லை, கோடிக்கணக்கில் ஒரு கொள்ளை பெனாமி பேர்ல தானே சார் இருக்கும். நீங்க யாருமே டைரக்டா சார் நீ பண்ணிட்டு காஷ்மீர்ல இருந்து நீ எப்படி வந்த, எந்த தூரத்துல வந்த, உன்னுடைய வரலாறு என்ன, நீ வெள்ளக்காரனுக்கு என்ன பண்ண, நீங்க அதெல்லாம் படிங்க சார். தமிழ்நாட்டு தேர்தல் வரும் சார், எடப்பாடி சிஎம் ஆக மாட்டார் எதிர்காலத்தில், அது சொல்லுங்க சார். உங்க கூட்டணி கட்சி தலைவர், உங்க பிரதமருக்கும் உங்க முக்கிய மந்திரி அமித்ஷா அவருக்கும் ரொம்ப நெருக்கமானவர், பாசமானவர், அன்பானவர். இனி எதிர்காலத்தில் உங்க கையில தான் இருக்கு. ஒரு எம்எல்ஏ நீங்க அமைச்சராகும் போது அவரை சிஎம் ஆகிட்டு போக வேண்டியதானே சார்? இப்போ நான் என்ன சொல்றேன்னா, எடப்பாடி ஆல்ரெடி சிஎம் ஆகியிருக்காரு, அதனால வேணான்றீங்க. நீங்க மட்டும் 3 முறை பிரதமரா இருக்கலாம், ஒருத்தர் ஒரு முறை இருந்தா இன்னொரு அடி வரக்கூடாது. இருந்துட்டு வந்துட்டார் சார். மக்கள் ஆதரவு கிடைக்கல, பாவம், அவரை கொண்டு போய் 2வதுலாம் உட்கார வைக்க கூடாது. மக்கள் நினைக்கணும், நாங்க பிஜேபி எங்க கட்சி தான் நாங்க நினைப்போம். இந்தியா ஃபுல்லா மக்கள் நினைக்கிறதே கிடையாது, பிஜேபி நினைக்கணும். பிஜேபி நினைச்சாதான் அவங்க சிஎம், பிஜேபி நினைக்கலன்னா அவங்க சிஎம் கிடையாது சார். நீங்க அந்த மாதிரி ஆயிப்போச்சு. பிஜேபி நினைச்சா மக்கள் யாரை நினைக்காங்களோ அவங்களுக்கு தூக்கி விடுறது பிஜேபியோட வேலை. அததான் சொல்றேன். மக்கள் தாவேக்காவை தேர்ந்தெடுத்துட்டாங்க, நாங்க தாவேக்காவுக்கு சப்போர்ட் போட்டோம். மக்களுக்கு நல்லதை செஞ்சாருன்னா தாவேக்கா நீடிக்கும். கண்டிப்பா சார். இவ்வளவு நேரம் ஒதுக்கி உங்களுடைய அன்பான பொன்னான நேரத்தை நம்மளோட ஸ்பெண்ட் பண்ணீங்க. பிஜேபி யாரை நினைக்குதோ அவங்க தான் ஆதரவு கொடுப்போம் அப்படின்னு சொல்றீங்க இல்லையா? பிஜேபி யாரை நினைக்கும் அவங்களுக்கு கண்டிப்பா ஆதரவு கொடுப்போம். ஆனா மக்களுக்கு நல்லதை செய்யணும். ஊழல் செய்யாத ஆட்சி, நேர்மையான ஆட்சி கொடுத்தா பிஜேபி சப்போர்ட் பண்ணும். நேர்மையான ஆட்சிக்கும் ஊழல் இல்லாத ஆட்சிக்கும் பிஜேபி என்னைக்கும் துணை நிற்கும் என்று நம்ம அண்ணன் தாஸ்பாண்டி அவர்கள் சொல்லியிருக்காங்க. ஊழல் இல்லாதவனுக்கு துணை நிக்க மாட்டான் சார். ஊழல் இல்லாத கட்சி, ஊழல் இல்லாத நேர்மையான. நீங்க என்ன இஸ்லாமியரா? இல்ல இல்ல, இந்தியன். நீங்க பிஜேபிக்கு அகைன்ஸ்டா? இந்தியன். அதான் பேட்டி இப்படி சொல்றீங்க. நான் ஒண்ணு சொல்றேன், நீங்க ஒண்ணு சொல்றீங்க. இப்ப சரி திரு சொல்லுங்க, நான் கரெக்டா சொல்லிடுறேன். நீங்க ஊழல் இல்லாத ஆட்சி, ஊழல் இல்லாத ஆட்சி, அதான் சார் சொல்றேன். ஊழல் நேர்மையான ஆட்சி, நேர்மையான ஆட்சி, மக்களுக்கு நல்லதை செய்யற ஆட்சி, நல்லது செய்யற பிஜேபி எப்பவுமே சப்போர்ட்டா இருக்கும். இவங்களுக்கு நீங்க எப்படி சப்போர்ட்டா இருக்க முடியும்? சப்போர்ட்டா இருப்போம். சரி, இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஆட்சிக்கு பிஜேபி எப்போதும் உறுதுணையாகவும் சப்போர்ட்டாக இருக்கும் என அண்ணன் தாஸ்பாண்டி அவர் சொல்லியிருக்கார். அவருடைய நேரத்தை ஒதுக்கி நம்ம அரங்கிற்கு வந்ததுக்கு ரொம்ப நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். தமிழன் டிவிக்கு வாழ்த்துக்கள்.